இந்த ஜெப கூடுகைக்கு ஆயத்தமாக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை. அதை முழு நிச்சயமாய் நம்பி நம்ம கண்களை மூடி இந்த கூடியின் ஆரம்பத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நேரத்தில் கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, நீ ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நம்முடைய கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருந்து பதில் கொடுக்குறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் இந்த இரவு வேளையில் எல்லாரும் நித்திரை செய்த போது ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் அமர்ந்து இருக்கிறதற்கு நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதில் பார்க்குற ஒவ்வொருவரும் எங்கெங்கேருந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து இது எங்கெங்கேருந்தெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கே இப்பொழுதே ஒரு தேவனுடைய பிரசன்னம் அப்பா அவங்க இருக்க இடத்த நிரப்பட்டும். ஓ ஹல்லேலூயா. அளவில்லாத தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராதனை நேரத்தில் சுகம் நடக்கட்டும். அப்பா, விடுதலை உண்டாகட்டும். அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை கட்டளையிட போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்காக இந்த ஜெபத்தில் அவங்க பங்கு பெறுகிறாங்களோ தேவ ஆவியானவர் அப்பா நீரை சகலத்தை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கான பதிலை அற்புதத்தை இந்த ராத்திரி வேளையில் நீ கட்டளையிட போவதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ மகிழ பண்ண போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அற்புதங்களின் தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மைகளை காணட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கரத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி ஆண்டவர் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. இந்த ராத்திரி வேளை இவங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போவதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த விடுதலையை உணர தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா அவங்க இருக்கிற இடத்துல நீர் இறங்கி ஆண்டவரே ஹல்லேலூயா மாற்றங்களை நீர் கொடுக்க போவதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அப்பா, பலவீனத்தோடு இருக்கிறவங்க இன்னைக்கு சுகம் அடைய போகிறதற்காக நன்றி. இந்த கூடுகை ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஹல்லேலூயா தேவனுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் கட்டவிழ்க்கப்பட போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போவதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை தேவன் செய்யுங்க ஆண்டவரே. நீர் காண செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரே அவங்களுடைய சிந்தையை அவங்க மனதை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அவங்களுடைய மாம்சம் ஆண்டவர் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே ஆவியில் உற்சாகத்தோடு ஆண்டவரை தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்க ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்ய போவதுக்காக நன்றி. நீரே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை தொடர்ந்து துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்ம மத்தியில் அவர் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் பாடும்போது ஆமென் வசனம் சொல்லுது, நான் பாடும்போது என் உதடும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும். அடுத்த கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரை நல்ல என்ன சொல்லுறதுக்கு பல டிஸ்டர்பன்ஸான காரியங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆமென். அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் கரங்களை தட்டி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாத, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் கலங்கி விடாத என்ற பாடலை நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் நனைந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் நனைந்து விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஊரில் தான் அந்த ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேய்ப்பன் போவார். ஆனால் பைபிளில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம படிக்கிற அந்த காரியங்களில், வேதாகமத்தில் உள்ள காரியங்கள் எப்படின்னா, அந்த நம்முடைய இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாம் எப்படி ஆடுகள் மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஆடு மேய்ப்பன் முன்பதாக போவார், பின்னாடி என்ன பண்ணுன்னா ஆடுகள் அவர் அந்த மேய்ப்பனை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆமென். பாருங்கள், அதுதான் நான் சொல்கிறேன், உன்னை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர் உங்கள் முன்னே கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் தீங்கு உங்களை ஒன்றும் அணுக முடியாது. ஆமென். தீங்கு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் அதை நம்புங்க. ஹல்லேலூயா. உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், அவர் உங்களுக்கு முன்பதாக இப்போ எல்லா கோணலானவைகளை எல்லாவற்றையும் செவ்வையாக்கி வழி இல்லாத இடங்களை உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய மேய்ப்பன், ஆமென், அவர் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால் எனக்கு குறை ஒன்றும் எனக்கு வருவதில்லை, இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். நான் பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடருவதில்லை, சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு பாடலில் கூட பாடி கர்த்தரை நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா. மிகுவேல் இஸ்ரவேலின் நம்பிக்கையானவரே. ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அவரை நம்புகிறவங்க ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, அவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிறதில்லை. ஹல்லேலூயா. அது நம்பிக்கையோட கரங்களை தட்டி சேர்ந்து நாம் கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில்
அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியினில் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடை வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்மிடம் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஹல்லேலூயா. அவர் மிகுவேல் இஸ்ரவேல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நம்பி வர யாவருக்கும் அவர் அரணா இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்க நீங்கள் நிறைய இந்த ராஜாக்கள்லாம் வாழ்கிற அந்த என்ன சொல்கிறது, அரண்மனை சுற்றில ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை லேஸில் யாரும் தாண்டி உள்ளே போக முடியாது. அதே மாதிரி தான் நமக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தொட்டால் தான் நம்மளை தொட முடியும். அவர் அறியாமல் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஆமென். எதுவுமே நம்ம வாழ்க்கையில் அணுக முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்கள். நினிவே பட்டணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு அழிப்பேன் அப்படின்னு சொன்னார். யோனாட்ட சொல்கிறாரு போய் சொல்லு அப்படின்னு. ஆனால் அவருடைய எண்ணம் அழிக்கிறது கிடையாது. ஆனால் அவர் என்னென்னா அதான் நம்ம இந்த பாடலில் பார்க்குறோம். வல்லவரே, செயல்கள் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், ஆனால் அதை செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய நோக்கம், அவருடைய இருதயம் உங்களுக்காக இயங்குது. ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளை எப்போ என்னை தேடி வருவான், எப்போ என் கூட வருவான், என் கிட்ட வருவான்னு சொல்லி அவருடைய இருதயம் எல்லாம் நம்ம மேலே ஏக்கமாக காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தோட என்ன தெரியுமா? முழுமையாக நமக்கு நன்மை செய்யும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை வாழ வைக்கும்படி அவர் விரும்புகிறார். நம்மளை மேன்மைப்படுத்தும்படி ஆமென் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை நம்புகிற நான் உயர்ந்த அடைக்கலத்தில் ஆமென் என்னை வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக ஆமென் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. எல்லாமே அந்த நாமத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை, சுகம், ரட்சிப்பு, ஆமென் ஹல்லேலூயா, சமாதானம் எல்லாம் ஆமென். நம்முடைய குறைவுகள் மாறுவதற்கு எல்லாம் இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமத்தை சொல்லி நம்ம பாடும்போதே நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். அதை விசுவாசத்தோடு அதை உணர்ந்து ஆமென் நீ எங்கே இருந்தாலும் அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது ஆமென் ஹல்லேலூயா. பாருங்கள், அன்னைக்கு பர்த்திமேயன்கிற ஒரு குருடன் வழி அருகே அவனுக்கு தெரியாது அடுத்த நேரம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஆனால் அவன் இயேசு செய்த அற்புதங்களை அவன் அறிந்திருந்தான். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, இயேசு வருகிறாருன்னு அறிஞ்சோடனே அவன் யாரையும் பார்க்கல, அவன் இயேசுவேன்னு கூப்பிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த இயேசு என்னோடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு. இன்றைக்கி இந்த ராத்திரி வேளையில் இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசு அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்புங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கை. அவரை எவ்வளோ தூரம் நம்புறீங்களோ அந்தளவு உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசுவால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். அதை உணர்ந்து பாருங்கள். அதை கூப்பிட்டான். அடுத்த நேரம் என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஆனால் அவன் கூப்பிட்ட போது அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் நின்று அவனுக்கு பதில் கொடுத்து, ஆண்டவர் கேட்குற, உனக்கு என்ன வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும். அப்படி சொன்னோன்னு அவன் பார்வை அடைந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், இன்னைக்கு என்ன வேணும்? ஆமென். இன்னைக்கு கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கூப்பிடும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் இந்த பூமியில அவருடைய நாமத்தை தவிர வேற ஒரு நாமம் இல்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
வியாதியோடு இருந்தீங்கன்னா இந்த சொல்லுங்க, அவர் நாமத்துல சுகம் உண்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நேமமோ ஆமென். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், சுகப்படுத்துகிற நாமம், வாழ வைக்கிற நாமம். எஸ், ஹல்லேலூயா. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். எஸ், வல்லமுள்ள நாமம். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது இப்பொழுதே ஒரு அற்புதம். விடுதலை உண்டாகட்டும். அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. எல்லாம் அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. எல்லாம் வேற நாமம் நாமத்தில்லையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு என்று வேற நாமம் நமக்கில்லையே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது தீமையானாலும் நன்மையாய் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே? எல்லா தீமைகள் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சுகம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. ஹல்லேலூயா. வியாதிகள் மறைகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு சுகமாக்குவது லேசான காரியம். ஆமென். அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஹல்லேலூயா. அதை நம்புங்க, அதை அறிக்கை பண்ணுங்க. நான் சுகமானேன், நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே அப்பான்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, எங்கள் கூட இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்காக நன்மையாய் மாற்றுகிறவரே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பெரிய நாமம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதல். உம்முடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறது அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 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 என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
நிறைவாக்கும் நிறைவே உதவாத என்னையே உருவாக்கும் உறவே நிறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் அப்பா உங்க சமூகத்தில் குறைவில்லாத வாழ்க்கையோ உங்க பிரசனத்தில் பிரசனத்தில் என்னை நான் மறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி நீர் மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் சொல்லுங்க அப்பா உங்களுடைய அன்பின் ஆழங்களில் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பனா அப்பாவை பார்த்து சொல்லுங்க தஞ்சம் என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பரானீரே உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் ஆண்டவரே உங்க சமூகத்தில் நித்திய பேரின்பம் குறைவில்லாத வாழ்க்கை பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் அந்த ரியல் ஜாய் சமூகத்தில் குறைவில்லாமல் குறைவில்லாமல் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிறதுனால நீர் என்னை சுமக்கிறதுனால நீர் என்னோடு இருப்பதுனால நான் குறைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை கொண்டு போறீங்க ஆண்டவரே அதுக்காக நன்றி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆமென் உங்களை நீடிய ஆயுளோட ஆமென் எல்லா நன்மைகளோட நீங்க வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே அப்பா அந்த ஆராதனை வேளையில உடைய சமூகத்துல ஆண்டவரே நித்திய ஆனந்தம் நித்திய பேரின்பம் ஆண்டவரே அளவிட முடியாத அந்த ஜாய் ஆனந்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா உடைய அன்பை ஆண்டவரே ஆழம் அகலம் நீளம் உயரம் ஆண்டவரே அது அளவே இல்லை ஆண்டவரே அவ்வளோ அதிகமாக எங்களை நேசிச்சிருக்கிறீங்க உடைய அன்புக்கு குறைவே இல்லைப்பா உடைய அன்பினால் எங்களை மூடினதற்காக நன்றி உடைய பாசத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி இந்த ஆராதனை வேளையில் உடைந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா நீ சுகமாக்குறதற்காக நன்றி அவங்கள நீர் ஆண்டவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதற்காக நன்றி அவங்கள ஆண்டவரே நீர் அவங்கள மேலே கரிசனை உள்ள தகப்பனாக இருக்கிறீங்க அவங்கள நீர் ஆண்டவரை அவங்க போய்கொண்டிருக்கிற பாதையில் நீர் அவங்களோட இருக்கிறீர் என்பதை அவங்க ஆண்டவரை நீர் வெளிப்படுத்த போகிறதற்காக நன்றி உடைய அன்பினால் உண்டாகிற மாற்றத்தை இவங்க பார்க்க போகிறதுக்காக நன்றி நீ தொடர்ந்து கிரியை செய்யுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 9 மாதங்களும் தேவன் நம்மை ஒரு தகப்பனை விட மேலாக சுமந்து ஒரு தாயை விட மேலாக தேற்றி இந்த 10வது மாதத்திலும்
இந்த ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு தேவன் ஆமென் தந்த கிருபைகளை நினைத்தும் இந்த நாளில் கூட இந்த ராப்பகல் ஜெபத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இந்த திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா. அதை போன்று இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல பாடல் ஆராதனைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதற்கென்று ஜெபித்த ஆமென் கொடுத்த உழைத்த அனைவரையும் கர்த்தர் அதனுடைய அனைவருக்கும் ஆமென் அதனுடைய பல மடங்கு பலன்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஆமென் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளிலும் கூட பலவிதமான வேலை பழுக்களின் மத்தியிலும் பகல் முழுவதும் நீங்கள் வேலை செய்துவிட்டு இந்த இரவில் ஆமென் அந்த ஜெபத்திற்கென்று இந்த 2 மணி நேரத்தை ஆமென் நீங்கள் ஒதுக்கினதற்காக இரவில் ஆமென் ஆண்டு 11 மணியிலிருந்து 1 என்று சொல்லுவோம் அந்த 2 மணி நேரம் அந்த ஜெபத்திற்கென்று நீங்கள் இந்த நாளை ஒதுக்கி நீங்கள் ஆமென் இந்த ஜெபத்திலே நீங்கள் ஆண்டவரை பாடி ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கென்றும் இந்த நாளில் கூட நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணினதற்காக இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே திறப்பின் சேனை ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஒவ்வொரு மாதமும் நாம் ஜெபித்து கொண்டே தான் வருகின்றோம். ஆகையினாலே நம்முடைய ஜெபங்கள் மூலமாக தான் எந்த ஒரு பெரிய பெரிய ஆபத்துகள் ஏன் வருகிறது என்று கேட்கும் பொழுது அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஜெப குறைவுகள் என்று தான் சொல்ல முடியும். பலர் கரூர் நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்து போனார்கள். அநேகர் எனக்கு கேட்டார்கள், ஏன் இப்படி நடந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம் ஒன்று, நம்முடைய ஜெப குறைவுகள். இதற்கெல்லாம் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் காரணம்தான். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய அல்லது ஒரு விசுவாசியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஜெபம்தான் என்று ஜெபம்தான். அதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணம் அழிவதற்கு முன்பதாக தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை போல 10 கற்பனைகளை வாங்க தேவனிடத்தில் சீனாய் மலைக்கு கடந்து போன மோசே கூட கீழே வருவதற்கு முன்பதாக உடன் ஊழியக்காரனாகிய ஆரோனும் கூட இருந்த இஸ்ரவேல் மக்களும் ஒரு கண்டுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து இதுதான் நம்முடைய கடவுள், இதை நாம் இனி தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இனி என்னுடைய தலைமை ஊழியர் மோசே கீழே வரப்போகிறது. இப்படிப்பட்ட பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தங்களுடைய மனநிலைகளை மாற்றி தொழுகைகளை ஆராதனை முறைகளை மாற்றினதை தேவன் அறிந்து, தேவன் சிந்தனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அறிந்து மோசே வேகமாய் கீழே இறங்கி வர சொல்லுகிறார். ஒரு வாக்குத்தத்தத்தை கூட கொடுத்து அனுப்புகிறார், நீ கீழே போ, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், அப்படி திரள் கூட்டத்துக்கு தகப்பனாக உன்னை மாற்றுவேன். ஆனால் அப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கீழே வந்த மோசே கீழே வந்து ஜெபிக்கிறார். இந்த மக்களை அழிப்பது உமக்கு சித்தமானால் நீர் எழுதின அந்த புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை எடுத்து போடும் என்று சொல்லி தன்னையே அழித்து ஜெபித்தார். ஆகையினாலே அந்த ஜெபம் என்ன செய்கிறது என்றால், அப்படி என்றால் என்ன அர்த்தம், நம்முடைய எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ ஞானஸ்நானம் திருமுழுக்க இயேசு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதை போன்ற இந்த திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை நாம் எடுத்துக்கொண்டவுடன் எடுத்த பின்பு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம்தான். ஆகையினால தான் என்ன செய்கிறார் என்றால் மோசே வந்து அதை போல தான் நம்ம திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை எடுக்கும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் அதனுடைய பெயர் எழுதப்படுகிறது. எழுதப்படாதவர்கள் பரலோகத்துக்கு வரவே முடிவதில்லை. பரலோகத்திற்கு வருவதற்கு ஒரே வழி இயேசுதான். இயேசு பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இயேசுதான் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம், நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் மரிக்கும் பொழுது நிச்சயமாக அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல் எங்களுக்கு கிடையாது. ஆகையினாலே நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். மரணத்தை குறித்த கடுகளவு பயமே கிடையாது.
ஆகையினாலே தான் ஒரு முறை கூட இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகளார் கூட சொன்ன அவருடைய ஒரு அறிக்கையில் ஒரு முறை எழுதியிருந்ததை நான் வாசித்தேன். என்னென்றால், மரணத்தை குறித்து பயப்படாத ஒரு கூட்டம் உண்டு என்று சொன்னால் அவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்புகிற மக்கள் என்று சொல்லி கூட எழுதியிருந்தார். போகட்டும், இது எப்படி ஆகிக்கொள்ளட்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆகையினாலே தான் ரட்சிப்பு என்பது அல்லது ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திற்கு நம்ம ஒரு விலை கொடுக்க முடியும். இந்த உலகத்திற்கு நாம் கொடுக்கிற விலைகளை விட அதிகமான விலை மதிப்புள்ளது. அதை விலை மதிக்க முடியாதது தான் ரட்சிப்பு. அதுதான். ஆகையினாலே தான் அநேகர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தான தர்மம் செய்கிறார்கள். சில புனித இடங்களிலே போய் என்ன செய்கிறார்கள், சில பலிகளை செலுத்துகிறார்கள். ஆடுகள், மாடுகள் இவைகளெல்லாம் பலிகளாய் காணப்படும். பழைய ஏற்பாட்டின் காலங்களெல்லாம் எங்களுக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு இடையிலே 400 ஆண்டு காலங்கள், அந்த டார்க் ஏஜ் என்று சொல்லுவார்கள், இருண்ட காலம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் நீதியாய் வாழ வேண்டும், நேர்மையாய் வாழ வேண்டும், தூய்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் வாழ முடியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் ஜெபித்த ஜெபந்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த மகன் என்று கூட பாராமல் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பி அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்கிறார். அதில் 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த 3.5 ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த கடைசி நாட்கள் என்ன நடக்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அவருடைய தன்னையே அர்ப்பணித்து என்ன செய்கிறார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக கல்வாரி சிலுவையில் அந்த கெத்செமனே தோற்றத்தில் கொல்கொதா மேட்டில் என்ன செய்ய கடைசி சொட்டு ரத்தம் வரையில் அவர் சிந்துகிறதை நம்ம பார்க்கிறோம். எதற்காக? நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. பிறப்பதற்கு முன்னே உள்ள பாவங்கள், பிறந்த பின்புள்ள பாவங்கள், இந்த 2 பாவங்களுக்காக அவர் ஒரு நமக்காக பலியாகி ரத்தம் சிந்து. என்னால் பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்ட ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகையினால் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டிய ரட்சிக்கப்படுவது ஒரே வழி என்ன என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான். இந்த ஒருவேளை ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவர்களுக்காக இந்த நாளில் விசேஷித்த விதமாக ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுப்பார். அவருடைய மதுபான பழக்கங்களில் விடுதலை கொடுப்பார். ஒருவேளை பாவ பழக்கங்களில் அவர்கள் விழுந்து கிடக்கலாம். இது இவர்களுக்கெல்லாம் பின்னணிய என்னவென்றால் ஒரு சத்துருவனுடைய போராட்டம், ஒரு சாத்தானுடைய போராட்டம் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகினால் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது கடைசி நாட்களில் நீங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்ம இந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திறப்பிலே நிற்கின்ற சுவரை அடைக்க வேண்டும். அந்த ராப்பகல் ஜெபம் எதற்காக? இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களில் இருந்தும் பகலிலே நடமாடுகிற பாருங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், அடுத்து இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்கள். சங்கீதம் 91:5-6 நம்ம வாசிக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், இவைகளெல்லாம் தடுப்பதற்கு பலவிதமான ஜெபங்கள். ஒரே காரணம், நான் எல்லாருக்கும் சொல்கிற காரியம், நம்முடைய ஜெபக்குறைவுகள் தான் காரணம். முதல் காரணம் கரூர் மாவட்டத்து மக்களுடைய ஜெபக்குறைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய ஜெபக்குறைவு. அடுத்து இந்திய நாட்டு மக்களுடைய ஜெப குறைவுகள் தான் இதற்கெல்லாம். ஆகையினாலே வெறும் கரூர் மாவட்டத்து மக்களை மட்டும் நம்ம பழி சுமத்தி சென்று விட முடியாது. ரட்சிக்கப்பட்ட எல்லா ஊழியர்களுக்கும் தேவன் கொடுத்த அதுதான். நான் ஆபிரகாம் எல்லாருமே மோசே, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே திறப்பிலே நின்றவர்களாகத்தான் மாறுகிறார்கள். திறப்பிலே நின்றது நிமித்தம் அழிய வேண்டிய மக்கள், அந்த இஸ்ரவேல் மோசத்தை போய் திறப்பிலே நின்றபடியினால் அழிய வேண்டிய மக்களை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். அவர் வாக்குத்தத்த நாட்டை கொடுக்கிறார். இவ்வளோ அற்புதமான காரியம். அப்போ இதனுக்கு எல்லாம் பின்னணியத்தில் ஜெபம் குறையும் பொழுது, ஒருவேளை நானே சொல்ல முடியும், நம்முடைய மாவட்டத்தில் ஜெபம் குறையுமானால் இங்கே ஆபத்துகள் அதிகப்பட்டு கொண்டே இருக்கும், விபத்துகள் அதிகப்படும், கொள்ளை நோய்கள் அதிகப்படும். ஆகையினாலே தான் இன்றைக்கு ஆண்டவர் அதிகமாக ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபம் குறைந்து போகிற காலகட்டத்திற்குள்ளாக நீங்களும் நானும் சென்று விடக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் அந்த ஜெப ஆவியை பெற்றால் மட்டும்தான் பல மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியும். ஆகையினாலே நீங்கள் பாடல் ஆராதனை நல்லது வேண்டாம் என்று இல்லை, நாம் அதை வெறுப்பதும் இல்லை. ஆகையினாலே தான் நம்முடைய எந்த ஆராதனையில் பாருங்கள், இந்த ராப்பகல் ஜெபத்திலே கூட ஒரு அரை மணி நேரம் நம்ம பாடல் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த ஜெப குறிப்புகளுக்கு அரை மணி நேரம் தான் நம்ம கொடுக்குறோம், ஒரு 3/4 மணி நேரம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் என்ன பண்ணுகிறோம் என்றால் அந்த தேவனுடைய வார்த்தை, அரை மணி நேரம் ஆண்டுடைய வார்த்தை, 15 நிமிடம் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நமக்காக ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்து ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். அதை அநேகர் பார்த்து நீங்கள் கேட்டு கண்டு ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் ஊழியம் மகிழ்ச்சி அடைகிறது என கண்புதையுடைய பிள்ளைகளை. ஆகையினாலே இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமாக மாதத்திலே ஒரு நாள் அல்ல, வாரத்திலே ஒரு நாள் இரவிலே விழித்திருந்து ஜெபிப்பதற்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக அந்த அர்ப்பணிப்பு பாருங்கள், இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் இவைகள் தான் இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் காரணம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் தேவன் நம்மை விடுவித்து பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மிக பிரபலமாய் உலக நாடுகள் முழுவதும் தாக்கி நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கொள்ளை நோய், கொரோனா, கோவிட் வந்து விட்டது. ஆனால் அவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள். அதற்கு அடையாளம், அது ஏன் அது வருகின்றது, கொள்ளை நோய்கள் ஏன் பெருக்கம், இயேசு அது சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசுனுடைய வருகைக்கு ஒரு அடையாளமாகத்தான் அதை தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினாலே ஒரு ஊழியக்காரருக்கோ அல்லது ஒரு விசுவாசிக்கோ கொள்ளை நோய் வந்து மரித்தாலும் அவர்கள் நரகத்திற்கு போகவே மாட்டார்கள். அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலுக்கு போகவே மாட்டார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு தான் வந்து விடுவார்கள். இந்த உலகத்தின் ஓட்டம் முடிந்து விடும், அவ்வளவுதான். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் கொள்ளை நோய் வந்து மரித்தால் அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல்லே தான் நித்திய காலமாக அவர்கள் வேதனை அனுபவிக்க வேண்டி வரும். ஆகினாலே தான் எப்படியாக மக்கள் மனந்திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி தேவன் அவருடைய வருகையை கால தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடக்கின்றன? ஒரு எச்சரிப்பை கொடுப்பதற்காக. உங்களுடைய ஒரு மகன் அல்லது ஒரு மகள், உங்களுடைய பிள்ளை ஒரு தவறு செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளையை அடிக்கக்கூடிய வயதாயிருந்தால் அடித்து திருத்துவீர்கள், இல்லை என்றால் சொல்லி திருத்துகிறீர்கள். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபைப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அப்படியானால் எனக்கு நம்முடைய தேவன் அதை விட எவ்வளவு அதிகமாய் நம்மை குறித்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை. ஆகையினாலே சில போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, சில நேரங்களில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் போகும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய காரியத்திலே கரிசனை உள்ளவராய் மாறி ஏற்ற காலத்திலே அதனதின் காலத்திலே அவர் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்பொழுது நம்முடைய நேரத்தை முன்னிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் 3-4 விண்ணப்பங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகையினால் முதலாவதாக சமீபத்தில் கடந்த மாதமும் கூட நம்ம அந்த காரியத்துக்கு ஜெபித்தோம் நினைக்கிறேன். பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் இருமல் மாத்திரை கொடுத்து அது நிமித்தமாக கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தில் மட்டுமே ஒரு 14 குழந்தைகள் உயிரிழந்து போன ஒரு சூழ்நிலையை நம்ம அறிந்து என்று சொல்லுகிறது. அது பாருங்கள், கோல்ட் ட்ரிப் என்று சொல்லக்கூடிய பெயரில் விநியோகம் செய்யப்பட்ட அந்த இருமல் மாத்திரை சாப்பிட்டதில் அதில் நச்சுத்தன்மை இருந்ததென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, ஏதோ ஒன்று இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்முடைய உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது. இதற்கு ஆகையினாலே அதை தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டே வந்தோம். அந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அந்த உயிரிழப்புகளை குறைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து இப்படிப்பட்டதான இந்த காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். ரெண்டாவதாக பாருங்கள், இன்னொரு பக்கத்தில் சமீபத்தில் நம்முடைய அண்டைய மாநிலமாகிய கேரளா மாநிலத்தில் ஒரு நோய் ஒன்று தாக்கி அதில் 22 பேர் பலியானதாக இந்த மாதம் 9ஆம் தேதி வெளிவந்த தினத்தந்தி நாகர்கோவில் எடிசனில் வெளியிட்டிருந்த ஒரு காரியத்தை பார்த்தேன். அதை பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவர் சொன்னார், அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண என்று கர்த்தர் ஏவனது நிமித்தமாக ஆண்டவர் உணர்த்தினது நிமித்தம் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அதனுடைய ஒரு மனிதனுடைய மூளைக்குள்ளே கடந்து போய் அந்த மூளையை தாக்கி அழைக்கிற ஒரு நோய், அமீபா என்று சொல்லப்படுகிற ஒரு நோய். அமீபா என்று சொல்லுவார், பெயர் கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு நோய்களுக்கு ஒரு பெயரை. அப்போ மூளை நரம்புகளை, பிரெயினை பாதிக்க பண்ணி என்ன செய்ய உயிரிழக்க வைக்கின்ற ஒரு சத்துரு இதனுடைய பின்னணியத்தில் செயல்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு விட்டால் இவைகளெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடைவதில்லை. பாருங்கள், உலகில்
உலகின் ஒருபுறம் அரசு சூர வேகத்தில் மனித வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் மருத்துவத்துறை மற்றும் முன்னேற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு புறம் புது நோய்களின் தாக்கமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நோயின் தாக்கம் ஓயும் போது இன்னொரு நோய் புதிதாக உருவெடுக்கிறது. சமீப காலமாக நமது அண்டைய மாநிலமான கேரளாவை இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம் தாக்கி அழித்த சம்பவங்கள் நாம் அறிந்தோம், ஜெபித்தோம். புதிய நோய்களின் தாக்கம் ஒரு புறமாக புரட்டி எடுத்து வருகிறது என்று சொல்லி அதனுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் கேரளா மாநிலத்துறை மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர் ஒருவர் அரசு பாருங்கள், இந்த அமீபா காய்ச்சல் குறித்து ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவத்துறை பேராசிரியர் சுரேஷுக்கு குமார் என்பவர் இதை குறித்து அறிவித்திருக்கின்றார்கள். பாருங்கள், இதில் கடந்த ஆண்டு இந்த 39 பேருக்கு இந்த நோய் பாதிப்பாகி அதில் 9 பேர் உயிரிழந்து விட்டார்கள். இந்த ஆண்டு 9 மாதங்களுக்குள்ளாக 87 பேர் பாதிப்புக்குள்ளாகி 21 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இப்போ அந்த கணக்கு 40 சற்று குறைந்திருக்கிறது. 40 பேரில் 11 பேர் மறுபடியும் மிகப்பெரிய நிறைய கணக்குகள் கொடுத்திருக்கிறார்கள். சரி, போகட்டும். இதில் நம்முடைய நோக்கம் என்ன? உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நோயினால் தாக்கப்பட்ட மக்கள் சுகமாக வேண்டும். 1, 2 ரட்சிக்கப்பட வேண்டும். 3 பரலோகத்திற்கு இந்த மக்கள் வர வேண்டும். அதுதான் நம்முடைய மிக முக்கியமான கண்ணோட்டமாக நாம் எடுத்து ஜெபிக்க தேவன் நமக்கு கொடுத்த ஊழியமாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்தும் குமரி நம்முடைய மாவட்டத்தில் இந்த 2 ஆண்டுகளில் ரயில் இந்த விபத்து ஆவிகள் தடுக்கப்படுவதற்காக நம்ம ஒரு ஜெபிக்க, நம்ம ரயில் விபத்துகள், வாகன விபத்துகள், விமான விபத்துகள் எல்லாம் தடுக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். குமரி மாவட்டத்தில் 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ரயில் மோதி 97 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்போ நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமே 2 ஆண்டுகளில் இந்த புள்ளிவிவரத்தை அறிவித்திருக்கிறார்கள். புள்ளிவிவரம் எதற்கு சொல்கிறோம் என்றால், எலியா என்கிற தேவ மனிதர், பாழுள்ள மனிதர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர், பாருங்க, மலையை கொண்டு வந்தவர், நிறுத்தினவர், எல்லா காரியங்களையும் செய்தவர். ஆனால் அவர் பாடுள்ள ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனாலும் அவருடைய ஜெபம் என்பது அது கருத்துள்ளதாக இருந்தது, விலை மதிப்புள்ளதாக இருந்தது, விலையேற பெற்றதாக இருந்தது. இந்த நாளில் கூட ஆகினாலே நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் என்ன செய்யுமாம்? அது ஆண்டுடைய சமூகத்தில், தேவனுடைய பார்வையில் மிகவும் பலன் உள்ளது, பிரயோஜனம் உள்ளதென்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இந்த நாளில் நம்ம கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். தகப்பனை, ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், நான் திறந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தட்டும். வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக நோக்கி பார்க்க தேவன் இப்பொழுது கிருபை தரப்போகிறார். தேங்க்யூ, நன்றி அப்பா. ரேகாலா பரஹந்து நகதரா. ஆண்டவரே, ஒரு விஷயம் உடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் ஆரம்ப நேரத்தில் அந்த ரட்சிப்பை குறித்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து நீர் பேசினீர் அப்பா. ஒரு விசை இந்த குடும்ப ஆண்டவரை இப்பொழுது கரம் உயர்த்தி இருக்கிற நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு விசை மனம் இறங்குவீராக தகப்பனே. ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே கரம் உயர்த்தி இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் யாராக, குடும்பத்தில் யாராக ஆண்டவரே இதுவரையில் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், ஒரு விஷயம் மனம் இறங்கி இப்பொழுதே உம்முடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டுங்கப்பா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுங்கப்பா. மதுபான பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பாவ போராட்டங்களில் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. குமாரன் இயேசு உங்களை விடுதலை ஆக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்பொழுது அந்த சிலுவையின் இரத்தத்தினால் ஆண்டவரே, எல்லா விதமான சாப கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே, பாவ போராட்டங்களிலிருந்தும் ஒரு முழு விடுதலை கொடுத்தப்பா. அற்புதமான ஒரு சாட்சியை நிறுத்துங்கப்பா. இன்றையப்பா பதிலை தருவதற்கு இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியர்களை ஒரு நாளும் காண்பதில்லை. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் ஆண்டவரே, ஆமென், அவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருவனுடைய போராட்டம், சாத்தானுடைய போராட்டங்கள் இந்த ஜெப நேரத்தோடு செயலிழந்து போகிறதற்காக நன்றி அப்பா. ஒரு கூட்ட மக்களை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப் போகிறதற்காய் ஆண்டவர், ஒரு கூட்ட மக்கள் மதுபானத்தில் விடுதலை பெற போகிறதற்காய், இன்னொரு கூட்ட மக்கள் பாவ போராட்டங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலை பெற்று
அக்னி கந்தகமும் எரிகிற அக்னி கடலுக்கு போக வேண்டியதான மக்கள் பரலோகத்திற்கு வரப்போகிறதற்காக கோடி நன்றிகள் என்று சொல்லி ஆண்டவர் ஆமென் இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நினைத்து கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், பதிலை தந்து நம்மை வழி நடத்த போகிறார். இப்பொழுதும் கூட இரண்டாவதாக இன்னொரு காரியத்திற்காக இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள் என்கின்ற அந்த பயங்கரங்கள் என்கின்ற காரியத்தை ஆமென் நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன பாருங்கள். அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக நம்முடைய மாவட்டத்திலேயே அந்த ரயில் விபத்து 97 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பாருங்கள், இப்படி பார்க்கிறது. இனி பாருங்கள், இன்னொரு பக்கத்தில் விமான விபத்துகள், இன்னொரு பக்கத்தில் வாகன விபத்துகள். தினந்தோறும் இப்படி தினந்தோறும் ஏராளமான மக்கள் உயிரிழந்து கொண்டு வருகிறார்களே. இந்த உயிரிழப்புகளுக்காக தடுத்த இவர்களுடைய உயிரிழப்புக்காக ஆமென் பொறுப்பெடுப்பது யார்? இவர்களுக்காக திறப்பிலே நிற்பது யார்? சுவரை அடைப்பது யார்? இவர்களுக்காக இப்படிப்பட்டவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஜெப நேரத்திலும் ஆண்டவரே நன்றியப்பா, 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது என்று சொன்னீரே அப்பா. இந்த விபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள் ஆகையினாலே தான் அப்பா இந்த இரவு பகல் ஜெபத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த நீங்கள் கொடுத்து நடத்தப்பட்டு கொண்டு வருகிறதப்பா. இந்த நாளிலும் கூட இந்த விபத்தின் ஆவியப்பா, இனி ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவங்கள் ரயில் விபத்துகளினாலோ வாகன விபத்துக்கள் இன்னும் விமான விபத்துக்கள் ஆண்டவரே நன்றி தொடர்ந்து ஆண்டவரே கடல் கப்பல் விபத்துக்கள் இப்படிப்பட்ட விபத்துகள் இனி ஏற்படாதபடி தகப்பனை நீங்க தடுத்து நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒரு விஷயம் மன இறங்குவீராக. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா. ஒரு உயிரிழப்பு ஏற்படும் பொழுது, ஒரு விபத்து வரும் பொழுது, உயிரிழப்பு ஏற்படும் பொழுது நடக்கிற காரியம் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். ரட்சிக்கப்படவில்லை என்றால் 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனதிலும் வளரும் சந்தோஷம் அடைகிறது என்று சொன்னீர் அல்லவா. ஜெப நேரத்திலும் ஆண்டவரே ஒரு விஷயம் அவர்களால் அக்னி கந்தகம் எரிகிற அக்னி கடலுக்கு தானே போவார்கள். இப்படிப்பட்டதான ஆண்டவரே மக்களுடைய உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்படட்டும் அப்பா. சோதோம் கோமோரா பட்டணத்திற்காக ஆபிரகாம் திறப்பிலே நின்றதினாலே ஆண்டவரே நீர் நின்றதை நாங்கள் பார்க்கிறோமே. நாளில் கூட நன்றி, மிகப்பெரிய அழிவுகளில் இருந்து இந்த மக்கள் காப்பாற்றப்படுகிறதை ஆண்டவரே அவருடைய குடும்பம் எல்லாம் காப்பாற்றப்பட பார்க்கிறோமே. மோசைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பி கீழே வந்தாரும். மோசை திறப்பிலே நின்றபடியினால், தன்னையே அழித்து ஜெபித்தபடியினால் அழிய வேண்டிய மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த நாளில் நம்ம இப்படி ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தின் மூலமாய் அழிய வேண்டிய மக்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். அந்த ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். தகப்பனே, இந்த நாளிலும் நீரங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நன்றி. ஒரு விசை ஆண்டவரே மனம் இறங்குவீராக. இப்பொழுது அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. நன்றி. ஒரு விசை மனம் இறங்க போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக இனி இந்த விபத்தின் ஆவிகள் நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய ஊழியங்களையோ நம்முடைய தேசத்தையோ தாக்காத உலக நாடுகளையோ சத்துருவானவன் தாக்கி அழிக்காதபடி உயிரிழப்புகளை ஏற்படுத்தாதபடியே இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு பதிலை தந்து நம்மை வழி நடத்த போகிறதற்காக கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரங்கள் ஜெபங்களை கேட்டு விபத்துகளை ஆண்டவர் விபத்தின் ஆவிகளிலே விபத்தின் ஆவிகளுக்குள்ளாக பாதிக்கப்படுகிற மக்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து சுவிசேஷத்தை கேட்டப்பா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு கடந்து வரும் அளவுக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்தருளா போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. பரிசுத்த வேதாகமும் இல்லாத எல்லாருடைய கரங்களிலும் பரிசுத்த வேதாகமும் கிடைப்பதற்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்தருளுங்க. சிலுவையின் தரிசனத்தினாலே ஆண்டவரே சொப்பனங்கள் மூலமாக நீர் ஆண்டவரே அந்த சிலுவையின் பாடுகள், சிலுவை என்கிற அந்த சொப்பனத்தின் மூலமாய் மக்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் அப்படி செய்தருளா போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்போ. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலும்
தொடர்ந்து நம்ம ஜெபித்ததான இந்த 2 காரியத்திற்காக ஆமென். சுராமா இந்த நாளிலும் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த இருமல் மாத்திரை நிமித்தமாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அந்த மாநிலங்களில் கிட்டத்தட்ட 14 மேற்பட்டவர்கள் உயிரிழந்த அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை போன்று அமீபா என்று சொல்லக்கூடிய மூளையை தாக்கி அளிக்கிற ஒரு கொடூர வியாதி கேரளா மாநிலத்திலிருந்து ஆரம்பித்து ஆமென் அது நம்முடைய மாநிலத்துக்குள்ளும் அதிகம் பாதித்து விடக்கூடாது, அந்த மாநிலத்து மக்களையும் அதிகம் உயிரிழப்புக்குள்ளாக ஏற்படுத்தி விடக்கூடாது. ஆகையினாலே இவைகளெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொண்டு இந்த நாளில் கூட செப்டம்பர் 30 வரை கிட்ட 87 பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள், 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ சரியான புள்ளி விவரம் இல்லாமல் இவர்களெல்லாம் போடுவதில்லை பேப்பரில். பாருங்கள், ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே மன இறங்குங்கப்பா, இப்படிப்பட்ட புதிய புதிய வியாதிகள் அடிக்கடி அப்பா எழும்பிக்கொண்டே வருகிறதப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா இரவிலே இவைகளெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் இரவு தானப்பா. அந்த இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளிலே உண்டாகின்ற நடமாடுகின்ற இந்த கொள்ளை நோய்களிலிருந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களையும் குடும்பங்களையும் அப்பா சபைகளையும் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த தேசத்து மக்களையும் ஆண்டவரே ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. மூளையை தாக்கி அழிக்கிற ஆண்டவரே பாதிப்புக்குள்ளே கொண்டு செல்லுகிற பிரெயினுக்குள்ளாக ஆண்டவரே தாக்கி அழிக்கிற இந்த அமீபா என்று சொல்கிறதான ஆண்டவரே இந்த நோயின் நிமித்தமாக இனி உயிரிழப்புகள் வராதபடி தகப்பனே இப்பொழுதே மனம் இறங்குவீராக. இதனால் ஆண்டவரே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற புள்ளி விவரத்தை நாங்கள் அறிந்தோம் அப்பா. இப்படிப்பட்டதான உயிரிழப்புகள் இனி வராதபடி தகப்பனே நீங்கள் தடுத்து நிறுத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா, ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக, ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. இப்பொழுதும் கூட இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா, இரக்கமுள்ள தகப்பனே. ஒரு விஷயம் மனம் இறங்கியப்பா, உடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே ஆண்டவரே நன்றி அப்பா. அந்த இரத்தத்திற்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்பா. ஆண்டவரே சத்துருவனுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்பா. வியாதிகளை சுகமாக்குகிற ஆண்டவரே வல்லமை இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் சுகமாவீர்கள். இரத்தம் சிந்தப்பட்ட காயப்பட்ட அந்த ஆண்டவரே உம்முடைய சரீரத்தின் தழும்புகளினாலே பொழுது இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலனை ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவள் சுகம் பெற்ற பூமியிலே வாழ்ந்து ரட்சிப்பை ஆண்டவரே கண்டுகொண்டு உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த பரலோகத்திற்கு கடந்து வர கிருபை கொடுத்து நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மைமைப்படட்டும், நீங்கள் மைமைப்பட்டுருங்க ராஜா. இந்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த நோயானதப்பா மூளையை தாக்கி அழிக்கிற உயிரிழப்பை ஏற்படுத்துகிற இந்த அமீபா என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் நோயானதப்பா. அந்த வைரஸ் இந்த நோயானதப்பா ஆண்டவரே நீ யாரையும் அதிகமாய் தாக்கி அழிக்காதபடிக்கு பாதுகாத்து நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரை இப்படிப்பட்ட நோய்கள் உருவாகும் பொழுது எழும்பும் பொழுது ஆண்டவரை ஜெபிப்பதற்கு இந்த ராப்பகல் ஜெபத்தை கொடுத்தீரே அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரை. எந்த காரணங்களினாலும் ராப்பகல் ஜெபம் தடையின்றி நடைபெற நீர் கிருபை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கின்ற உழைக்கின்ற ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளில் தகப்பனை ஒரு விசை ஆண்டவரை மனம் இறங்குவீராக ஆண்டவரை. இன்னொரு பக்கம் ஆண்டவரை இந்த கொள்ளை நோய்கள் உம்முடைய வருகை அடையாளமாய் இருக்கிறதப்பா. இயேசுவே நீர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறீர். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பரிசுத்தவான்களை உம்மோடு சேர்ப்பதற்காக நீர் இந்த பூமிக்கு கடந்து வரப்போகிறீரப்பா. ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவரே நன்றி அப்பா. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உம்மோடு கூட இணைத்து கொள்ளப்படுவதற்கு உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்படுவதற்கு கிருபை தாங்கப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனை, ஆசீர்வதிங்க. நன்றி கர்த்தர். நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதை போன்ற இந்த நாளில் கூட நம்முடைய திறப்பரிசனை ஊழியர்களுக்காக ஆமென், இந்த ஊழியங்கள் மூலம் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக எல்லா மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை நடக்கிற கன்னியாகுமரியில் வைத்து நடக்கிற அந்த உபவாச ஜெபம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவர் தேவன் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார், ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இந்த ஊழியம் தடையின்றி நடைபெறுவதற்கும் குறிப்பாக இந்த ராப்புகள் ஜெபமும் தடையின்றி நடப்பதற்கு ஒரு வலது கரத்தை உயர்த்தி தகப்பனே ஒரு விஷயத்தை நீ கொடுத்து எல்லாம் அதை தொடர்ந்து நாங்கள் செய்கிற எல்லா
எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே நன்றி அப்பா, மிஷனரி பணிகள் மற்ற எல்லா ஊழியங்களும் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இதற்காக சிறப்பு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் பலனை கொடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீங்கள் அப்படி செய்துள்ள போகிறதற்காக நன்றியப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த ஆண்டவரே இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் ஆண்டவரே நன்றி அப்பா, சத்துரு போராட்டங்களிலிருந்தும் மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து புதமான சாட்சியை நிறுத்துங்கப்பா. அடுத்தபடிய வார்த்தைகளை கொடுக்கிற தேவ மனிதர் ஜெபிக்க போகிறார்கள். ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்து அற்புதம் செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகள். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தனுடைய ஜெபங்களை கேட்டதற்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நல்ல நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்தோம். இப்பொழுது நல்ல ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவ மனிதர் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனாகிய கர்த்தருக்கே சகல துதிக்கான மகிமை நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை நடத்துகிற தேவ ஊழியர் நித்தியச்சந்திரன் அவர்களுக்கும் திறப்பின் சேனை ஊழிய விசுவாசிகளாகிய உங்களுக்கும் இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய நாமத்திலே என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வசனம் எரேமியா 32வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து துரோகம் செய்து அவர்களுக்கு கர்த்தர் அந்த தேசத்திலே கொடுத்த சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை புறக்கணித்தபடியால் விக்கிரக வழிபாடுகளில் அந்நிய தேவர்களை வணங்கியபடியால் கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவுக்கு அடிமைகளாக இருக்கும்படியாக சில காலங்கள் ஒப்பு கொடுக்கிறார், இவர்கள் மனம் திரும்பும்படியாக. அப்படி இருக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பார், மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஆகையால் எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கீழ்ப்படியாமற் போவார்கள். அப்படி இருக்கும்போது எரேமியா தீர்க்கதரிசி இடம் கர்த்தர் சொல்லுவார், இந்த தேசத்திலே நான் மீண்டும் நிலங்கள் வாங்கவும் கொள்ளவும் கொடுக்கவும் விற்பனையாகவும் பயிராகவும் செய்வேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருப்பார். அதன்படி எரேமியா தீர்க்கதரிசி 10வது வசனத்திலே நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அவங்க குடும்பத்தில் அதை கொடுக்குறாங்க. அப்போ இதில் ஒரு பத்திரம் பிரதி சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை, இந்த வார்த்தைகளை தான் கொண்டுதான் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். உலக நீதியின்படி நாம் ஒரு சொத்து நிலங்கள் வயல்கள் தோப்புகள் வாங்க
இரண்டாவது நடைமுறை காரியங்கள் நிறைய உண்டு. கரம் கட்டுதல். மூன்றாவதாக பட்டா என்று நம் பெயருக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். இப்படியாக இந்த 3 காரியங்கள் ஒன்றிணைந்தது தான் பத்திரம், பட்டா. இடைப்பட்ட காரியம் அதை தயாரிப்பது, நாம் செய்ய வேண்டிய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த கட்டணத்தை, முத்திரை செலுத்த வேண்டியதெல்லாம் இடைப்பட்ட காரியங்கள். இவை எல்லாமே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கும். எல்லா காரியங்களும் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும், நிலைவரமாகும் என்று சொல்லியிருக்கும். அப்படி என்றால் பத்திரம் வேண்டும், அதற்காக நாம் கட்டணம் செலுத்தியிருக்க வேண்டும். மூன்றாவதாக பட்டா வேண்டும். இவை அனைத்துமே உலக பிரகாரமான காரியங்கள். உலகத்திலே வாழும்போது சொத்து சுகம் வாங்க வேண்டுமென்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய உலக நியதி, அந்தந்த நாடுகளுக்கு தக்க வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆவிக்குரிய விஷயத்திலே நாம் படிக்கும்போது பத்திரம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அதிகாரங்கள், அபிஷேகங்கள். சொப்பனம் மூலமாக பேசியிருப்பார், தரிசனம் தந்திருப்பார். வேதத்தை படிக்கும்போது உன்னை கொண்டு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருப்பார், நம் இருதயத்திலே பதிந்திருக்கும். இன்னும் சபைக்கு போகும்போது தேவ ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் நம்மை குறித்து வெளிப்படுத்தியிருப்பார். இவைகளெல்லாம் நாம் சுதந்திரிக்க போகிற, நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற மேன்மையான காரியங்கள். இவைகளெல்லாம் வாக்குத்தத்தங்கள். இவைகளெல்லாம் பத்திரத்துக்கு சமம். நமக்கு முன்குறித்து விட்டார், என்னை தேவன் முன்குறித்திருக்கிறார் இந்த காரியத்துக்காக என்பது பத்திரத்துக்கு சமம். சில நடைமுறைகள் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு கட்டணம் செலுத்துகிறோமே, உண்மையாக செலுத்த வேண்டுமே, சாட்சிகள் வேண்டுமே, சில நடைமுறைகள் இருக்கிறது. இதை கடைபிடிக்கும் போது தான் அந்த பட்டா நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கும். நம்மில் அநேகம் பேர் பத்திரத்தோடு இருப்போம். அதாவது வாக்குத்தத்தங்களை நம்பி வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருப்போம். அபிஷேகம் பெற்றுவிட்டிருக்கோம். அது அந்த லெவல் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்மைதான். ஆனாலும் நாம் வேதத்தை படிக்கும்போது, ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரை படிக்கும்போது, தேவ மனுஷர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தரால் வாக்குரைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார். எல்லாரையும் பார்த்தாலும் அவர்களுக்கு சில சோதனைகள், போராட்டம், அதிலிருந்து ஜெயம் எடுக்குதல், காத்திருக்குதல், பரிசுத்தமாய் வாழுதல், அதற்காக ஒப்பு கொடுத்தல், இப்படி நிறைய இருக்கும். இதுதான் கட்டணம் செலுத்துதல் என்பது கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மைகள். நம்ம தகுதி இருக்கிறதா? கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் பெற்று நாம் அனுபவிக்கத்தக்கதாக நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை கர்த்தர் பார்ப்பார். உலக பிரகாரமாக சொல்லப்போனால் நமது பிள்ளைகள் 10வது வகுப்போ 12வது வகுப்போ எந்த வகுப்பிலும் படிக்கட்டும். அவர்கள் படிக்கிறார்கள், 10ஆம் வகுப்பு படிக்கிறார் அல்லது 12ஆம் வகுப்பு படிக்கிறார்கள் என்று நாம் பெருமையாக சொல்லலாம். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சோதனை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அதுதான் பரீட்சை. அந்த பரீட்சையிலே அவர்கள் வெற்றி பெற்றால் மாத்திரமே நாம் சொன்ன வார்த்தை, என் மகன் 12ஆம் வகுப்பு படித்தான் என்றால் ஜெயித்தான், 12ஆம் வகுப்பு படித்து ஜெயித்தான். அப்போ இடைப்பட்ட ஒரு இடம் ஒரு சோதனை காலம், ஒரு பரீட்சைக்கு நிற்க வேண்டிய காலம், தகுதிப்படுத்துகிற காலம். அவர் இவன் தகுதியானவன் தானா, தகுதியானவள் தானா அடுத்த மேல் வகுப்புக்கு செல்வதற்கு என்பதை தீர்மானிக்கிற இடப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. இதே போலத்தான் கர்த்தரும் நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார். நம்மை கொண்டு ஒரு திட்டம் சித்தம் கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் அதற்கு நாம் தகுதியானவர்களா என்று சிறு சோதனை அவர் கர்த்தர் வைத்திருப்பார். அதுதான் நமக்கு உடைய பரீட்சை.
அதுதான் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பத்திரம். நாம் இடைப்பட்ட இடத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் பட்டா உரிமைப்படும். பத்திரம் மாத்திரம் இருந்தால் அந்த சொத்து நமக்கு உரிமையாகாது. அரசாங்க உத்தரவுப்படி நம் பெயருக்கு பத்திரம் மட்டும் இருக்கிறது. அந்த வீடு என் பெயரிலே, வயல் என்னுடைய பெயரிலே இருந்தால் மாத்திரம் போதாது, பட்டாவும் பார்ப்பார்கள். அதுதான் உண்மையான சுதந்திரம். உண்மையான சுதந்திரம், இவனுக்குரியது, இது எனக்குரிய சொத்து என்று உண்மையாக அறிக்கையிடுதல் அதுதான். அதே போல தான் அந்த வகையிலே சில தேவ ஊழியர்களை மட்டும் பார்ப்போம். எல்லாரையும் பார்க்க நேரம் இல்லை, சில பேரை மட்டும் பார்ப்போம். நாம் தியானித்தது தான், தேவ ஊழியர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட காரியங்கள் தான், நம் மனதிலே பதிந்தது தான். முதலாவதாக ஆபிரகாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆபிரகாம் ஆதியாகமம் 22 கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவருக்கு குழந்தை இல்லை, 75 வயதிலே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை ஜாதிகளுக்கு பெரிய தலைவனாக்குவேன், உன்னுடைய சந்ததி பூமியிலே பெருகும், வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் பெருகும், உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 99வது வயசு. அவருக்கு குழந்தை பாக்கியம் கர்த்தர் கட்டளையிடுகிறார், ஈசாக்கு. அவருக்கு வெகு சந்தோஷம். கர்த்தர் இந்த மகனை கொண்டு சந்ததியெல்லாம் பெருக செய்ய போகிறார். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தருக்குள் அவர் விசுவாசமாக இருந்தார், நடந்தார். எல்லாமே உண்மைதான். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாலும் கூட கர்த்தர் ஒரு சிறு இது இவருக்கு கொடுக்கப்பட்ட பத்திரம், வாக்குத்தத்தம் பத்திரம். ஒரு சிறு சோதனை இருக்கிறது. என்ன சோதனை? தன்னுடைய சொந்த மகனையே, ஒரே மகனையே காலம் கடந்து இனி குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு கற்பகனி ஆசீர்வாதம் ஈசாக்கு. இப்பொழுது ஈசாக்கு பலியிட சொல்லுகிறார். அவனை பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனை பலியாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஆனாலும் இவர் ஒரு வார்த்தை மறுதலியாமல் ஈசாக்கை கொண்டு பலிபீடத்திலே கொண்டு பலியிட அவர் தயாராகிறார். அதுதான் அவருடைய விசுவாசம். இந்த மகனை கொண்டு கர்த்தர் சந்ததியை பெருக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, குழந்தை இல்லாத நேரத்தில் அவர் குழந்தை தந்தாரே, வாக்குத்தத்தம் தந்தாரே, அதை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்ததால் அவர் துணிந்து தன்னுடைய மகனையே பலியாக்க விரும்பினார். இதுதான் கர்த்தருடைய கர்த்தர் மனுஷனுடைய இரத்தத்தை பலியாக்க விரும்புகிறவர் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை. கர்த்தர் மீது முழு விசுவாசம் வைத்திருக்கிறாரா இந்த ஆபிரகாம் என்று கர்த்தர் ஒரு சிறு பரீட்சை, ஒரு சிறு சோதனை, அதிலே இந்த ஆபிரகாம் வெற்றி பெற்றார். ஆகவே அவருக்கு வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக கொடுத்து அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கவும், அந்த விசுவாச சந்ததியிலே நாமும் இப்போ நாம் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விசுவாச சந்ததியில் வரவும், விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் கொள்ளும் அளவும், மற்றும் அதைவிட தாண்டி ஆபிரகாமின் தேவன் என்று கர்த்தர் பெருமைப்படுகிறார். அப்படி சொல்லுவதில் கர்த்தர் பெருமைப்படுகிறார். ஆபிரகாமின் தேவனாக்கும் அப்படி பெருமைப்படுகிறார். இதுதான் பட்டா, சுதந்திரித்தார். அதன் பிறகு அவருக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படி இவர் இன்று வரை நாம் பைபிள் படிக்கும்போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அந்த சந்ததியிலே யாக்கோபின் தேவன், அப்படியே தானே வருகிறது. அப்போது பத்திரம் வேண்டும், பட்டா பெற வேண்டும் என்றால் சிறு சோதனைகள், நம்ம தகுதியை சரிபார்த்தல். தகுதியானவன் தானா? பரீட்சை எழுதல் போல பரீட்சையில் வெற்றி பெற வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் பத்திரம், பட்டா என்பது. சுதந்திரித்து கொண்டார் ஆபிரகாம். ஆமேன். அப்படி என்றால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். நமக்கும் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் தந்திருப்பார். நம்மை குறித்து சித்தம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். அந்த காரியத்திலே நாம் விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதிபட நின்றோமானால் நம்மை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் நமக்கு உணர்த்தியதின் அடிப்படையிலே பெரிதாக இருக்கும். ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக
கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நிலைத்து நிற்க வேண்டும். நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன தகுதியை தந்திருக்கிறாரோ, என்ன வாக்குத்தத்தங்கள் நமக்கு பத்திரம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளில் நிலைத்து நிற்க வேண்டும். உதாரணமாக, நாம் ஒரு அரசாங்க ஊழியத்திலே வேலை பார்க்கலாம், அரசாங்க வேலை பார்க்கலாம், அல்லது உலக ஆன்மீக பிரகாரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். தேவ ஊழியர்களுக்கு, சபை ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது பொறாமை கொள்ளுதல், இவர்களுக்கெல்லாம் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குமே, இல்லை நான் இதை விட நல்லா செய்வேனே, அப்படி என்ற அந்த ஒரு முறுமுறுப்பு, தன்னுடைய தகுதியை நினைக்காமல் முறுமுறுப்பு, தன்னை தெரிந்து கொண்டதை உணராமல் தகுதிக்கு மிஞ்சின எதிர்பார்ப்பு, முறுமுறுப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட தொழிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே நிலைத்து நின்று அதை விட மேன்மையாக வர வேண்டும் என்று பிரயாசப்படுவது அது நல்லது. அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார், முன்னேற வேண்டும், அடுத்தபடி. ஆனால் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, முறுமுறுப்பது என்பது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது கோராகு குடும்பம், இந்த கோராகை குறித்து மோசே சொல்லும்போது கர்த்தர் லேவியரை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார். தனக்கு ஊழியம் செய்யும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே வந்து தூபம் காட்ட, ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டு செல்ல, இப்படியாக அந்த பலிபீட அதிகாரங்களை அதை ஆசரிக்கும்படி லேவியரை கர்த்தர் ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார். இந்த கோராகு குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக என்றால், இந்த ஆசாரிப்பு கூடார வாசல்களை காவல் காப்பது, அதற்கு பணிவிடை செய்வது, வெளியே நின்று பணிவிடை செய்வது, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுடைய காரியங்களுக்காக வந்து உதவியாக நிற்பது, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக லேவியருக்கு அடுத்தபடியாக, ஆசாரியர்களுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தை இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். பராமரிப்பு பணி எல்லாமே, சுமப்பு எல்லாமே. ஆனால் இவர்களோ மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறார்கள். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே கர்த்தர் உங்களை மாத்திரமா இந்த பலிபீடத்திற்கு அனுமதித்திருக்கிறார், அவர் எல்லாரையும் பரிசுத்தமாகத்தான் பார்க்கிறார், எங்களுக்கும் அதில் உரிமை உண்டு என்று அவர்களுக்கு முன்பாக நின்று வாதாடுகிறார்கள். அப்பொழுது மோசே சொல்லக்கூடிய அந்த காரியம்தான் மோசே சொல்லக்கூடிய பதில். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனம். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும், உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபை யாரிடத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும், அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேற, ஆனால் இவங்க எதைத்தான் எதிர்பார்க்குறாங்க? ஆசாரிய பட்டம். கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த ஆரோன், மோசே இவர்களோட அந்த ஆசாரிய பட்டம் நமக்கு வேணும். அதற்குரிய தகுதியே இவர்களுக்கு இல்லை. கர்த்தர் அழைத்தது வேறு அழைப்பு, ஆனால் இவர்கள் ஆசாரிய பட்டத்தை தேடுகிறார்கள், ஆசாரியர்களோடு சண்டைக்கு போய் நிற்கிறார்கள். அப்போ அவங்க மேலே ஒரு பொறாமை, ஒரு முறுமுறுப்பு, கசப்பு எல்லாம் கலந்த ஒரு வழிபாடு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கர்த்தருக்கு. அப்போ மோசே அதோட ஒன்று சொல்லுவார், இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூட்டினீர்கள். அப்போது தனக்கு கொடுக்கப்பட்ட தகுதியை மிஞ்சி
மற்றவர்களை பார்த்து, தனக்கு மேலிருக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்படுதல், முறுமுறுத்தல் என்பது தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக நேரிடும். இப்போது கர்த்தர் இந்த கோரா குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், பலிபீட தண்டை வெளியே வந்து ஆசாரிப்பு கூடாரத்தை காவல் காக்க, சுமக்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னின்று சேவை செய்ய, இப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொடுத்த பின்பும் இவர்களுக்கு அதைவிட மேலானதை தேடினதாலே, பொறாமை நிமித்தம், முறுமுறுப்பின் நிமித்தம், கசப்பின் நிமித்தம் தேடினதாலே இவர்கள் அந்த 250 அந்த கோரா குடும்பங்கள் எல்லாருமே பூமி பிளந்து பூமி விழுங்கி போட்டது. அப்படியென்றால் இவர்களுடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தருடைய பணி, அந்த பணியிலே நிலைத்து நிற்க வேண்டும், அதிலிருந்து முன்னேற வேண்டும், அதில் மாற்றமில்லை. ஆனால் பொறாமை கொண்டு முறுமுறுத்தல் இருக்கக்கூடாது. இது நமக்கு அழிவை தரும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தெரிந்தெடுத்து இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்கள், ஒரு ஆசீர்வாதங்கள் என்னும் பத்திரத்தை கொடுத்த போதும் அவர்கள் சரிவர அதில் நிலைத்து இராதபடியினாலே பட்டாவையும் இழந்தார்கள், பத்திரத்தையும் இழந்தார்கள், அழிந்தே போனார்கள். ஆமென். ஆம் அன்பானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே தொழிலாகட்டும், எந்த வேலை காரியங்களாகட்டும், அதிலே உண்மையும் உத்தமமாய் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக நாம் ஒன்று நினைப்போம், இவைகளெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரா என்றால் உண்மை. நம்மை வேதனைப்படுத்த வேண்டும் என்று அவர் இந்த சோதனை வைப்பதில்லை. அதில் ஜெயம் பெற வேண்டும், பரீட்சைக்கு நிற்க வேண்டும், பரீட்சை எழுத வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடினாலும், புதிய ஏற்பாட்டில் இருக்குமில்ல, ஓட்டப்பந்தயத்தில் எல்லாரும் ஓடினாலும் அந்த பரிசு வாங்கிறதுக்கு நின்று ஓடக்கூடிய ஆட்கள் உண்டல்லவா, பரிசு எல்லாருக்கும் கிடைக்காதில்ல. அப்போ நமக்கு அது அந்த பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஓடித்தான் ஆக வேண்டும். அதுக்கு யாரையும் குற்றப்படுத்தி சொல்ல முடியாது. அது தகுதிப்படுத்துதல். இஸ்ரவேல் ஜனங்களை கூட எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது இப்பொழுது வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே மோசே தெளிவாக சொல்லியிருப்பார், நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். அதை நீ உண்மையான உன் உள்ளத்திலே நீ நினைக்கணும். அதை நீ பண்ணுவியா, அதன்படி செய்வாயா என்று ஒரு சிறு சோதனை. அதுக்காக தான் கர்த்தர் காத்திருப்பார். ஆசீர்வாதங்களை தருவார், தகுதியா என்று ஒரு சோதனை இருக்கும், அவ்வளவே. தீமையினால் பொல்லாப்பினால் கர்த்தர் யாரையும் சோதிக்கிறதில்லை, சோதிக்கவே மாட்டார். அதற்குரிய பலனையும் தருவார். நாம் தகுதியுள்ளவர்களாக மாற வேண்டும், முறுமுறுப்பில்லாதவர்களாக மாற வேண்டும். ஆமேன். மூன்றாவதாக, சகோதரர்களுக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டும். சகோதரர்களுக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டும். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும், உலகத்தில் உள்ள அத்தனை கோடி ஜனங்களும் ஒன்றாக இருக்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்மால் முடிந்த உதவிகளை செய்கிறோம், தேசத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம், உதவி ஒத்தாசைகள் பண்ணுகிறோம். எல்லாம் உண்மைதான். போதுமானதாக இருக்கிறதா? வேதத்திலே நாம் படிக்கும்போது எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம், அதிலே இஸ்ரவேல் 12 கோத்திரத்தாரும் மோசையின் தலைமையிலே ஒவ்வொரு நாடுகளாக யுத்தம் பண்ணி அந்த நாடுகளை சுதந்திரித்து கொண்டு வருகிறார்கள், கானான் தேசம். இப்படி சுதந்திரித்து கொண்டு வரும்போது ரூபன் புத்திரரும்
காத் புத்திரருக்கும் யோர்தானின் கிழக்கே அவர்கள் அந்த பூமியை தெரிந்தெடுத்து அந்த செழிப்பான நிலம் எங்களுக்கு போதும் என்று தங்கள் ஆடு மாடுகளுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் அந்த இடத்தை முதல் சுதந்திரமாக எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகள் நிறைய இருக்கிறது. இன்னும் 10 கோத்திரங்கள் இருக்கிறது. அப்போ இவங்க 12 கோத்திரங்களும் சேர்ந்து போராடி இப்பொழுது ஒரு பகுதியை மீட்டு 2 கோத்திரங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போதுமானதாகிவிட்டது. இன்னும் 10 கோத்திரங்கள் இருக்கிறது. மோசையிடம் இந்த 2 கோத்திரங்களும் சொல்லுவார்கள், எங்களுக்கு இந்த இடம் போதும், நாங்கள் எங்கள் மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கிறோம். உடனே மோசே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவர்களுக்கு இப்போ பத்திரம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. மோசையின் மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனாலும் மோசே ஒரு கண்டிஷன் போடுவார். அதுதான், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றார். மற்ற 10 கோத்திரங்களுக்கும் முழு கானான் தேசத்தையும் சுதந்திரிக்கும்படியாக இந்த சகோதரர்கள் பிரிவினை உண்டாக்கக்கூடாது என்று மோசே இந்த 32ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லியிருப்பார். உடனே ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மோசையிடம், நாங்கள் இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடே அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள். சகோதரர்களுக்காக இவர்கள் யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. தனக்குரிய பங்கு கிடைத்து விட்டது என்று பின்வாங்கவில்லை. அதன்படி யோசுவா காலம் வரைக்கும் யோசுவா காலத்தில் வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 12 கோத்திரங்களும் ஒன்றாக இணைந்து கானான் தேசத்தை யுத்தம் செய்து படிப்படியாக மீட்டுக்கொள்கிறார்கள். நாம் அதை அறிந்த வார்த்தைகள். அந்த 23ஆம் வசனத்திலே மோசே சொல்லுவார், நீங்கள் அப்படி செய்யாவிட்டால், சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணாவிட்டால் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து வந்து பிடிக்கும். அதான். அப்போ சகோதர யுத்தம் என்றால் என்ன? அன்பானவர்களே, பேதுரு சிறையிலே இருக்கும்போது விசுவாசிகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அங்கே பேதுருவை கர்த்தர் தூதனை அனுப்பி விடுதலை பண்ணினார். நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். அப்போது பேதுரு எவ்வளவுதான் கர்த்தருடைய வல்லமையை பெற்று ஊழியம் செய்தாலும் சிறு உதவிகள், சிறு யுத்தங்கள், விசுவாச கூட்டம் பண்ண வேண்டியிருக்கிறது. ஊழியர்களுக்காக, ஊழியத்துக்காக, ஒவ்வொருவருக்காகவும் தேச நலம் கொண்டு பண்ண வேண்டியிருக்கிறது. இது விசுவாசிகளுடைய கடமையாக இருக்கிறது. யுத்தம் பண்ண வேண்டும். இன்னும் 100க்கு அதிபதியை பார்ப்போம். அவருக்கு இருக்க செல்வத்துக்கு அளவில்லை. ஆனாலும் தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு இயேசுவை தேடி வரவில்லையா? ஆம், நம்மை சுற்றிலும், நம் குடும்பங்களிலும், நாம் வேலை பார்க்கும் இடங்களிலும் எவ்வளவு வேதனைகளிலே, வலிகளிலே, நோய்களிலே பாடுபட்டு கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் அன்றாட வேண்டும். முடியுமானால் தேவ ஊழியர்களிடம் அவர்கள் பெயரை கொடுத்து சொல்லி ஜெபிக்க வேண்டும். விடுதலை கிடைக்கும். ஏராளமான விடுதலை, நிறைய ஊழியர்கள், ஏராளமான சாட்சிகள் உண்டு. நாம் அப்படிப்பட்ட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஏன் சாட்சியாக ஒன்று கூற வேண்டுமானால், தேச நன்மைக்காக இந்த ராப்பகல் ஜபத்திலே ஜபித்து கொண்டே தான் இருக்கிறோம். அந்த வகையிலே இஸ்ரவேலிலே காசா பிரச்சனை, பல நூற்றுக்கணக்கானவர்கள் அடிமையாக்க பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு விட்டார்கள். 2 தரப்பிலும் பிணை கைதிகள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த ராப்பகல் ஜபத்திலே தேவ ஊழியர் தலைமையிலே
எத்தனை முறை ஜெபித்திருப்போம். அந்த பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த குடும்பங்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை ஜெபிக்கப்பட்டிருப்போம். தேச நன்மைக்காக ஜெபிக்கிறோம் அல்லவா? எப்பொழுது பாருங்கள், இப்போ ஞாயிற்றுக்கிழமை எல்லாம், இப்போ முடிந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நீதி உயிரோடு இருந்த 20 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி எரேமியா கிணற்றுக்குள் அந்த சகதிக்குள் இருந்தாரோ அதே போல தான் பிணை கைதிகளாக பாதாள அறைகளில் பதுங்கு குழிகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது உயிரோடு அவர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலிலே சமாதானத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இதில் எத்தனை நேரம் ஜெபிச்சிருப்போம். நீங்கள் எல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜபங்கள்லாம் நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்கல்ல, ஜெபிச்சிருக்கிறீங்க. ஊழியர் மூலமாக ஜெபிச்சிருக்கிறீங்க. சபைகளில், நம்ம சபை அங்கே மட்டுமில்லை, ஒவ்வொரு சபைகளிலும் உலகம் முழுக்க எருசலேமின் சமாதானத்துக்காகவும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டுவதற்காகவும் ஜெபித்தார்கள். அந்த ஜபத்திற்கு இப்போ பதில் கிடைத்திருக்கிறது அல்லவா? ஆமன்பானவர்களே, அதனுடைய பலன் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இருக்கும். நாமும் இப்போ நீங்களும் எத்தனையோ சிறையிருப்பு, இப்படிப்பட்ட சிறையிருப்புகளில் நாம் இருக்கக்கூடும். வேதனைகளிலே, நோய்களிலே, தரித்திரங்களிலே, நெருக்கங்களிலே இருக்கக்கூடும். நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இவர்களை எல்லாம் மீட்பராக இருந்தால் அதே போல் நமக்கும் நம்முடைய இக்கட்டிலிருந்து நமக்கும் விடுதலை தருவார் அல்லவா? கர்த்தருக்குள் நம்புவோம். கண்டிப்பாக நாமும் சில நெருக்கங்களில் இருந்து விடுதலை பெற நம்முடைய ஜெபம் தேவையுள்ளதாக இருக்கிறது. ஆமேன். விடுதலை தருவார். தேச நன்மைக்காக ஜெபிக்கிறோம். சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட நபர்களுக்காக ஜெபம் பண்ணுதல். தேவ ஊழியர் அப்படி தான் ஜெபிக்கிறாங்க. நிறைய காரியங்களில் விடுதலை கிடைக்கிது. சில காரியங்களை முன்னறிவிப்பு கொடுப்பாங்க. அப்போ அதுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும்போது அவர்களுடைய அந்த கொடிய வேதனையிலிருந்து அவர்கள் தப்பு வைக்கப்படுவார்கள். சிறு வேதனைகள் இருக்கும், அதிலிருந்து தப்பி வந்து விடுவார்கள். இதெல்லாம் ஜெபிக்கிறோம். அப்போது இதெல்லாம் நாம் நம்முடைய சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணுதல். எப்படி காத்தும் ரூபன் இந்த கோத்திரங்கள் மற்ற 10 சகோதர கோத்திரங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து கொடுத்த பின்பு யோசுவா காலத்திலே, யோசுவா 22ஆம் அதிகாரம் 1 முதல் 9வது வசனங்களில் தங்கள் சுதந்திரத்துக்கு திரும்பி போனார்கள் இந்த 2 கோத்திரமும். இப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த தேசம், யோர்தானுக்கு கிழக்கே உள்ள தேசம் இவர்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்தால மோசே காலத்திலே இவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதிலே ஜெயம் எடுத்தார்கள். அவர்களுக்கும் கானான் தேசம் கிடைத்தது. இப்பொழுது இவர்கள் தங்களுடைய தேசத்திலே போகிறார்கள். இப்பொழுதுதான் இவர்களுக்கு பட்டா கிடைத்திருக்கிறது. ஆமேன். ஆம், இதே போல தான் அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு சில பரீட்சைகள் இருக்கும், சில சோதனை இருக்கும். அதிலே நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அப்பொழுது தான் நாம் அதில் ஜெயம் பெற முடியும். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நம்மை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், சித்தம் அப்பொழுதுதான் பூரணமாக நிறைவேறும். ஆம், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். பரீட்சைக்கு அந்த சிறு சோதனைகளில் நிலைத்து நிற்கணும், முறுமுறுக்கக்கூடாது. ஆபிரகாமை போல விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். கோராகு குடும்பம் போல முறுமுறுக்கவோ மறுதளிக்கவோ தகுதிக்கு மிஞ்சின ஆசையோ கொள்ளக்கூடாது. சகோதரர்களுக்காக ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம் போல சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும். இந்த ராப்பகல் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து தேசத்து நன்மைக்காக, குடும்பங்களுக்காக, உங்களுக்காக, நம் பிள்ளைகளுக்காக, வருங்காலத்துக்காக தேவ ஊழியர் நடத்துதலின்படி நாம் இன்னும் ஜெபிக்க வேண்டும், தாங்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பட்டா தந்து இதே போல மன சந்தோஷத்தை தருவார். பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவது போல நம் உள்ளத்திலும் கர்த்தர் மகிழ்ச்சியை தருவார். ஆமேன். அல்லேலூயா.